ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம அமெரிக்காவில் ஒரு பெரிய ட்ரேடர், இது 1877 to 1940, அதாவது ஜெஸ்ஸி லிவர்மோர் அவங்களோட எசன்ஸ்லேருந்து எடுத்து ஒரு ட்ரேடர் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு 5 பாயிண்ட் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு பிரிங் இட் டு யூ. ஓகே, இவங்க பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து ஒரு 15 வயசுலேயே ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாறி அதுக்கப்புறம் 1940 ஹீ கமிட்டட் சூசைட். அவர் 3 வாட்டி பேங்க்ரப்டசி ஃபைல் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட வாழ்க்கையோட அனுபவத்தை, ட்ரேடிங் அனுபவத்தை ஒரு புக்காக வெளியிட்டிருக்காங்க. ரெமிசன்ஸ் ஆஃப் ஸ்டாக் ஆப்ரேட்டர் அப்படின்னு எட்வின் அப்படிங்கிறவங்க எழுதின புக்கு. இது நீங்கள் ஆன்லைன்லேயே கிடைக்கும், போய் வாங்கி படித்து பாருங்கள். இது வாட் ஜெஸ்ஸி என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் இஸ் நெவர் ராங் அப்படிங்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லாஸ்ட் 3 இயர்ஸில் பங்குச்சந்தை ஒரே டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கு. இதில் எந்த ரேஞ்சில் நம்ம ஷார்ட் போயிருந்தாலும் நம்ம பெருமணத்தை விட்டுருப்போம். அதே மாதிரி மல்டிபேக்கர் ஸ்டாக்கை எங்கே விற்றுருந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடச்சிருக்காது வாங்க. ஸோ இது நம்ம கண்கூடாக நம்ம பார்க்குறோம். ஸோ இவரோட அனுபவத்தையும் நமது பங்குச்சந்தையில் நமக்குள்ளதை நம்ம கம்பேர் பண்ணி எப்படி தொகுத்து எடுத்துக்கலாமோ அதை நம்ம எடுத்துக்குவோம். சரியா? ஸோ மார்க்கெட்ஸ் தப்பு இல்லை, நம்ம சைடு தான் எங்கேயோ நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மீனிங் இதுக்கு. ஸோ இப்போ ஏறுற மார்க்கெட்டில் நம்ம ஷார்ட் போய் வச்சோம்னாக்க நிச்சயமாக வி ஹேவ் டு எண்ட் அப் இன் லாஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ ஷுட் வெயிட் ஃபார் சம் மோர் டைம். ஒரு பொசிஷனை எடுத்தால் வெயிட் பண்ணணும். நான் ஆல்ரெடி பல முறை சொல்லியிருக்கேன், நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போகணும்னா அந்த பஸ்ஸில் ஏறி பேசாமல் உட்காந்துக்கணும். பாதியில் இறங்கி நம்ம உளுந்தூர்பேட்டையில் இறங்கி திரும்ப இங்கே வந்தீங்கன்னா ஸோ யூ நெவர் ரீச் சென்னை. உதாரணத்துக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் 2 எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்க போகிறோம். இவர் ஒரு நல்ல பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் பல பேரோட பெரிய ஆட்களோட அறிமுகம் கிடச்சிது. அப்போ ஒரு காட்டன் ட்ரேடர் இவங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு காட்டன் விலை ஏறப்போகுது, இதை வாங்கி வச்சுக்கோ, இது இன்சைட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் ஒரு 20,000 பேல் காட்டன் லாங் புக் பண்ணுறாரு. சில நாள் வெயிட் பண்ணுறாங்க, ஆனால் விலை ஏறவே இல்லை. ஸோ ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகி வெளியில் வந்துடுது. இது மாதிரி ஒரு 5-6 மாதம் இதே மாதிரி பல ட்ரேடுகள் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு $2 லட்சம் ஜெஸ்ஸி இழக்க நேரிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இவர் கோவத்தில் இவரோட ஸ்டாக் ஆப்ரேட்டர்கிட்ட அந்த ஸ்டாக்கை டிக்கர்லேருந்து நீ எடுத்துருப்பா, அவன் மூஞ்சியில் நான் முழிக்க மாட்டேன், காட்டனே எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு போகிறாரு. ஆனால் இவர் என்னைக்கு வேண்டான்னு சொல்கிறாரோ அன்னையிலேருந்து காட்டன் ரெக்க கட்டி பறக்குது. ஸோ இதுலேருந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று பொறுமையாக வெயிட் பண்ணியிருக்கணும், வந்த இன்ஃபர்மேஷன் ரைட்டு, ஆனால் டைம் ஃப்ரேம் சொன்னது தப்பு. மார்க்கெட்டை யாருனாலையும் ஏறும்னு வேணால் சொல்லலாமே ஒழிஞ்சு எப்போ ஏறும் அப்படிங்கிற கேள்வி கேட்க முடியாது, யாருனாலையும் சொல்லவும் முடியாது. நீங்கள் இதே சென்னை பஸ்ஸில் ஏறுறீங்க, சார் எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்னு டிரைவர்கிட்ட கேட்டிங்கன்னா டிரைவருக்கு கோவம் தான் வரும். அவர் என்ன சொல்லுவார், முதல்ல நல்ல விதமாக போய் சேருவோம்ப்பா அப்படிம்பார். அவர் ரஃப்பாக எத்தனை மணின்னு தான் சொல்ல முடிஞ்சு கரெக்டாக குறிப்பிட்டு சொல்ல முடியாது. மேபி டிலே ஆகலாம், டிராஃபிக் ஜாம் ஆகி டிலே ஆகலாம். ஸோ அது மாதிரி இங்கே ஒரு பொசிஷன் எடுத்தாச்சுன்னா யூ ஷுட் வெயிட். இன்னொன்று இவர் என்ன சொல்கிறாருன்னா, யாரையும் நம்பி அந்த பொசிஷன் எடுக்கக்கூடாது. இவர் என்ன தப்பு பண்ணியிருக்காருன்னா, இந்த குறிப்பிட்ட டயத்தில் இது போகும்னு சொன்னது தான் அங்கே தப்பு நடந்தது. ஸோ டைம் ஃப்ரேமை கணிக்க முடியாமல் ஹீ டிட் மிஸ்டேக், ஹீ லாஸ் தட். அதே டயத்தில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி லாஸையும் அதுக்கப்புறம் விற்றதுக்கப்புறம் கோவப்பட்டுட்டு அதை டிக்கர்லையும் எடுத்து ஃபாலோ பண்ணி அடுத்த பொசிஷன் எடுக்கலை. ஸோ ஹீ லாஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்சோ. ஸோ நம்ம பண்ண தப்புக்கு மார்க்கெட் பொறுப்பில்லை. ஆல்வேஸ் நம்ம ஊரில் சொல்லுவோம், இப்போ நானே ஒரு ஸ்கிரிப்ட் ஏதோ ஒன்று சொல்கிறோம், யார்ட்டையோ பேசுகிறோம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாக்கிங் போயில கேட்பாங்க. ஏறி போச்சுன்னா அடுத்த நாள் அவங்க விற்றுட்டு போயிடுவாங்க, நம்மள்ட்ட சொல்லக்கூட மாட்டாங்க. இறங்கி போச்சுன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் வாக்கிங் வருவாங்க. வாக்கிங் பயணி இது பேசுனீங்களே, இறங்கி போச்சு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படிம்பாங்க. அவருக்கு தெரியும் அவர் பொசிஷன் அதில் 108 ட்ரேட் பண்ணியிருப்பார், ஆனால் நம்மளை ஒப்பீனியன் கேட்பார். ஏன்னா மாட்டிக்கிட்டது நம்மளை டீஸ் பண்ணணும். ஸோ வி ஷுட் வெயிட், வி ஷுட் ஹேவ் பேஷன்ஸ் டு ஹோல்ட். ஓகே, அதுக்கப்புறம் மூணாவது என்னென்னா, வாட் ஹி சேஸ் இஸ் கட் யுவர் லாஸஸ். ப்ராஃபிட்டை அது பாட்டு அதுவே பார்த்துக்கும், நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாப்புல.
இவரோட அனுபவத்தில். நெவர் ஆவரேஜ் த லாசஸ். சி இன்வெஸ்டார் தான் ஆவரேஜ் பண்ணணும், ட்ரேடர்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் தான் போடணும். ஸோ இஃப் யூ ஆர் அ ட்ரேடர், கோ ஃபார் அ ஸ்டாப் லாஸ். இஃப் யூ ஆர் அ இன்வெஸ்டர், go for averaging. So be clear with you are a trader or investor. அதுக்கப்புறம் 4வது பாயிண்ட் வந்து guard your money, he says. அதாவது ப்ராஃபிட் வருதா ஒரு டிரான்சாக்ஷனில், உங்களுக்கு ஒரு மாதம் நீங்கள் F&O பிளேயரா, ஒரு மாதம் ஆப்ஷனில் நீங்கள் சம்பாதிக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, ஒரு ₹1,00,000 கிடைக்குது ஒரு ட்ரேடில் 2 ட்ரேடில். புல் அவுட் த ப்ராஃபிட் அவுட் ஆஃப் த மார்க்கெட்லேருந்து வெளியில் சேஃப்கார்ட் பண்ணி வெளியில் வச்சுக்கோங்க. எல்லா பணத்தையும் உள்ளுக்குள்ளரே போட்டு உங்களோட எக்ஸ்போஷர் ரிஸ்க் அப்பிடைட்டை கூட்டிக்கிட்டே போகாதீங்க. ஸோ புல் அவுட் த ப்ராஃபிட் அண்ட் சேஃப்கார்ட் யுவர் கேபிட்டல். தட்ஸ் வாட் ஹி சேஸ். இது பெரும்பாலான ட்ரேடர்ஸ் பண்ணுறதே இல்லை. அதே மாதிரி 5வது பாயிண்ட் வந்து ட்ரீட் ட்ரேடிங் ஆஸ் அ பிஸ்னஸ். ரொம்ப ஆசைப்படக்கூடாது. இப்போ பங்குச்சந்தையில் போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ₹1,00,000 டார்கெட் வச்சுருக்கீங்க, ₹1,00,000 அச்சீவ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் அடுத்து ₹2,00,000 மாற்றாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன்டேஜே வச்சுங்க. 100% ப்ராஃபிட் அப்படிங்கிறதெல்லாம் தியரிட்டிக்கலாக தான் பாசிபிள். இப்போ வெளியிலேருந்து பேசலாம். 100ல் ஒரு ஆள் சம்பாரிச்சிருப்பாங்க. சே இஃப் யூ ஆர் ஹாப்பி வித் 18% CAGR, வருஷம் ஆனால் ₹10,00,000 போட்டு ₹1,25,000 1.8 lakhs கிடைக்குதா? பி ஹாப்பி வித் வாட் எவர் யூ ஹேவ். புல் அவுட் த ப்ராஃபிட், தென் த 10 lakhs வச்சு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ 18% CAGR கிடைச்சா போகிறோம். இட்ஸ் லைக் டூயிங் எனி பிஸ்னஸ். இது வந்து நம்ம வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எது கிடைச்சாலும் பத்தலை. ஒரு கிரீடி பீப்புள் ஆர் வெரி வெரி கிரீடி. அதுவும் பங்குச்சந்தையில் இருக்கவங்க தான் ரொம்ப ரொம்ப கிரீடியாக இருக்காங்க. ஸோ அந்த கிரீடினஸை நம்ம கட்டுப்படுத்தினா தான், எமோஷனை கட்டுப்படுத்தினா தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ இதுலேருந்து கிளியராக என்ன தெரியுதுன்னா, அதுக்கப்புறம் இன்னொன்று, இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரே நாளில் கிட்டத்தட்ட வந்து $1.5 பில்லியன் சம்பாதிச்சவங்க 1930s. பட் ஆனால் he lost all his money அப்படின்னு கேட்டிங்கன்னா, his லைஃப் ஸ்டைல். இப்போ வாரன் பஃபேயாக இருக்கட்டும், சார்லி முங்கராக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தே கீப் தேர் லைஃப் ஸ்டைல் வெரி வெரி சிம்பிள் அண்ட் ஹம்பிள். பட் இவர் வந்து எப்படின்னா ஹை லைஃப் ஸ்டைல். ஸோ அதாவது there is a time to go long, there is a time to go short and there is a time to go for fishing. எல்லா டயத்துலையும் மார்க்கெட்லேயே இருக்கணுங்கிறது தப்பு. வாட் ஹி டிட் இஸ் ஆல் த டைம் ஹி வென்ட் ஃபார் தட். ஸோ எப்போ சும்மா இருக்கணும், எப்போ ஷார்ட் அடிக்கணும், எப்போ லாங் போகணுங்கிறது டைம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதிக்கு பிஜேபி வராதுன்னு சொல்லி 21,000 புட்டை வாங்கி வச்சுருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் எனக்கு தெரியாது, இது வந்து ஒன்லி பியூர் கேம்பிளிங். நம்ம ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஐ டோன்ட் நோ. பட் இன்றைக்கி இருக்க நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளாக தான் இருக்காங்க. பட் ஏன் இந்த ஒரு 3 மாதத்துக்குள்ள இவ்வளோ ஒரு மனமாற்றம், இவ்வளோ ஒரு குழப்பங்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ ரோக் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. டோன்ட் லிசன் டு த அதர்ஸ். உங்களோட கொள்கைகளை நீங்கள் நம்புங்க, அதை கடைப்பிடிங்க. அதை விட்டுட்டு புதுசாக எதையாவது பண்ணுறேன்னு சொல்லி அடுத்தவங்க சொல்கிறத போய் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் மேலே தான் உங்களுக்கு நம்பிக்கை வேணும். இன்சைட் நியூஸ் நம்ம ஊரில் பாருங்கள், இப்போ ஒரு கால் சொல்லுவாங்க, சொல்லல என்ன சொல்லுவாங்கப்பா, பாம்பே கால்ப்பா, பக்காவாக நடக்கும், பார்த்துக்க, பொசிஷன் நீனே பார்த்துக்க, கடனை உடனே கூட வாங்கி போடலாம் அப்படிம்பாங்க. ஏன்னா பாம்பே கால் அப்படின்னா தப்பே வராது அப்படின்னு. அப்படிலாம் ஒரு புண்ணாக்கும் கிடையாது. ஸோ எல்லாமே வந்து சப்ஜெக்டட் டு த ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ட்ரெண்ட். நல்லா இருக்க முடிய ஓடும். பாம்பே காலாவது கல்கத்தா காலாவது இங்கே சென்டிமெண்ட் போச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் தட் பாம்பே கால் ஆர் கல்கத்தா கால். ஓகே. ஸோ இன்சைடர் நியூஸ் அப்படிம்பாங்க. என்னோட கிளைண்ட்டே ஒருத்தர் வந்து ஒரு 4 வருஷம் முன்னாடி என்னை வந்து பார்த்தாரு. ஒரு விளங்காத ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை வச்சுக்கிட்டு அதில் 25,000 ஷேர் வச்சுருந்தார். சார் இது வந்து அந்த எனக்கு ஆடிட்டர் எனக்கு மூலமாக எனக்கு ஆப்ரேட்டர் நியூஸ் சார், இது வந்து டபுள் ஆக போகுது அப்படின்னார். நான் சொன்னேன், இது வந்து இன்றைக்கி ₹105 இருக்குது. நீ அந்த 87 கட் பண்ணி கீழே வந்துச்சுன்னா இதை நீ வித்துட்டு வெளில வந்துடு, யூ லூஸ் யுவர் கேபிட்டல் அப்படின்னு. அதே மாதிரி 87 கட் பண்ணையில் அவர் ஸ்டாப் லாஸ் போட்டு வெளில வந்துட்டார். அதுக்கப்புறம் நம்ம சொன்ன கவுண்டரில் எதையோ வாங்கி வச்சு ஹி மின்டட் மணி. பட் இன்றைக்கி அந்த கவுண்டர் அவர் வச்சிருந்த கவுண்டர் இன்றைக்கி வந்து லிஸ்டிங்கே கிடையாது. திஸ் இஸ் த ஃபேக்ட். ஸோ அதனால் ஆடிட்டர் சொல்கிறாரு, ஆப்ரேட்டர் சொல்கிறாரு, இதெல்லாம் நம்ம நம்ப வேண்டியலாம். நோ ஆப்ரேட்டர்ஸ் வில் கம் விசிபிளி. நான் தான் இதை ஆப்ரேட் பண்ணுறேன்னு எவனுமே சொல்ல மாட்டான். அது யாருனே தெரியாது. கிட்டத்தட்ட அது ஒரு இலுமினாட்டி மாதிரி. இட்ஸ் வெரி பிக் நெட்வொர்க். ஸோ நம்ம அதை பற்றி பேச வேண்டியதில்லை. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அடுத்தவங்களை பற்றி கொலைப்பட வேண்டியதில்லை. இது வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இவர் பண்ண மிஸ்டேக்கை நம்ம யாரும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். தேங்க்யூ ஆல்.